வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சிவகார்த்திகனோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தமிழ் ரூரல் ட்ராமா மூவி தான் SK26. இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. கூடவே நமக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே லான்ச் பண்ணியிருக்காங்க. படத்தோட டைட்டில் வந்து சேயோன் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சுருக்காங்க. டைட்டில் அட்டகாசம். உண்மையிலேயே முருகரோட பேரே வந்து வச்சுருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேறு ஏதாவது வித்தியாசமாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் இது உண்மையிலே வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்தது. குறிப்பாக SKயோட லுக் கூட பார்த்தீங்கன்னா போஸ்டரில் அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக இது எல்லா முருகர் ஃபேன்ஸுக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு சம படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இன்னுமே அவங்க நல்லா எடுத்து மேக்கிங் வைஸாகவும் சரி, ஸ்டோரி வைஸாகவும் சரி, இன்னுமே நல்லா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சிவகார்த்திக் இன்னுமே செட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக சிவகார்த்திகனால யாருமே தடுக்க முடியாது. அந்த லெவலுக்கு வந்து இந்த படம் போயிடும். ஏன்னா முருகரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அவ்வளோ ரசிகர்கள் முருகருக்கு, ஸோ அவ்வளோ பக்தி உள்ளவர்களும் இருக்காங்க. ஸோ இந்த சேயோன் டைட்டில் உண்மையிலேயே வேறு லெவலுங்க. எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்தது. பார்த்த உடனே யாரா இது சிவகார்த்திகனாது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு போஸ்டர். நம்ம RKFஐ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அது இன்னும் வந்து எப்படா இவங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ பட்ஜெட், இன்னும் அவங்க பட்ஜெட் வந்து யோசிக்காமல் கொடுப்பாங்களே அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. இன்னும் வந்து ப்ரொடக்ஷனோட குவாலிட்டி வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். படம் இன்னும் விஷுவலாக இன்னும் செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் தோண வைக்குது. ஸோ அந்த லெவலுக்கு RKFஐ அமரன் மூவினால ஸோ சிவகார்த்திகனுக்கு ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ அந்தளவுக்கு சிவகார்த்திகனுக்கு ஒரு பெரிய படமாக அமைஞ்சது அமரன். அதே மாதிரி இந்த சேயோன் மூவியும் கண்டிப்பாக அமையும் நம்புவோம். இந்த சேயோன் மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றதை மறக்காம கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் போஸ்டர் மில்லே வேறு லெவலுங்க. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா லாஸ்ட் 2 படங்கள் வந்து சிவகார்த்திகனுக்கு அந்தளவுக்கு பெருசாக ஹிட் கொடுக்கல. கண்டிப்பாக இந்த படம் இதுக்கு வந்து ஒரு கம்பேக் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் சிவகார்த்திகனுக்கு இது ஒரு கம்பேக் மூவியாக கண்டிப்பாக அமைய வாய்ப்பு இருக்குது. இந்த சேயோன் மூவி டைட்டில் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சேயோன் மூவி இன்னும் இந்த மாதிரியான சர்ப்ரைஸோட நமக்கு டீசர், ட்ரெய்லர்ஸ் அண்ட் சாங்ஸ்லாம் எப்படிலாம் பண்ண போகிறாங்க, படத்தோட அப்டேட்ஸ்லாம் அப்கமிங்கில் வரப்போ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன்.